Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி பீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணி நீங்க அழகா சோக்கர் மாதிரி செயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம இதே மாதிரியே க்ளே கொஞ்சமும் அண்ட் நமக்கு தேவையான மோல்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் க்ளே வந்து நல்லா சாஃப்டன் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்மூத் ஆக்கிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான அளவில் நான் வந்து மோல்டுக்குள்ளே வச்சு க்ளே எடுத்துக்கிறேன். நான் வந்து 6th சைஸ் மோல்டு இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மேட்டில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு வந்து திக்காக தேவையில்லை. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எட்ஜஸ்லாம் ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் கீழே டேப் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு டி ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த டி ஷேப்க்கு நம்மளுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்மூத்தன் பண்ணுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் ஈவனாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல் கூட வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஷேப்க்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பீட் இப்போ வந்து ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். உங்ககிட்ட எந்த டூலுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணுற டூலுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் டூல்ஸாக சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற டூலுக்கு பதிலாக நீங்கள் குட்டியான நைஃப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த நைஃப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழுத்தி லைன் போடாதீங்க, லைட்டாக லைன் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப அழுத்தி லைன் போட்டிங்கன்னா அது அப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணும்போதோ பிரேக் ஆகிடும். ஒரு ரெண்டாக டிவைட் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ரவுண்டாக ஒரு கேப் மாதிரி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா அந்த பெயிண்ட் ப்ரஷ்க்கு மேலே இருக்கும்ல, ஸோ அந்த குட்டி கேப் மாதிரி தருவாங்கள்ல, ஸோ அந்த கேப் தான் இது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்ட்ராவோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து காலியான பென் இருக்குல்ல, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த யூ டிசைனும் போட்டாச்சு. இப்போ நடுவில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன், அதாவது நம்ம ஸ்கோரிங் டூல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த டூல் இல்லைனாலும் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பென்னோட ரீஃபில் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஃபில் வச்சு டிசைன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் அதே டூல் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைனாக கோடு போட போகிறேன். சேம் நீங்கள் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தான் நம்ம பீடோட டிசைன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பீடோல வந்து நம்ம செயின் கோக்கணும்ல, ஸோ அதுக்கான ஹோல் போட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது பேக் சைடில் தான் நான் ஹோல் போட போகிறேன். பிகாஸ் அதுதான் என்னோட செயின் ரோப் இருக்குல்ல, பிளாக் கலர் ரோப், ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இதோட சின்னதான ஹோல்லாம் தேவைன்னா நீங்கள் நீடில் இருக்குல்ல, ஸோ அந்த நீடிலில் கூட நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்டாக எல்லா ரோப்புக்குமே இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போது செகண்ட் சைஸ் இருக்குல்ல நம்ம மோல்டில், ஸோ அந்த செகண்ட் சைஸ் பீட் எடுத்திருக்கேன். யூபின் பீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அவ்வளோதான், நம்ம பீடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பீடு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பீடு வச்சு எப்படி செயின் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வீடியோ போடும்போது. இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு பீட் போட்டிருந்தா நீங்கள் அது பார்க்கலனா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து என் கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.